பாதாள உலக குழுவினருடன் அனுர அரசாங்கத்திற்கு தொடர்பு நாமலுக்கு கிடைத்த செய்தி. குற்றமிழைத்தவர்களே ஷானியை கண்டு அச்சம் மொட்டு கட்சிக்கு நலிந்த பதிலடி. அனுர அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த அதானி நிறுவனம். ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் ஒரு இலங்கையர் மரணம் அமைச்சர் அதிரடி தகவல். அனுரவுக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை கொள்ளையடித்த டில்வின் பிமல் ரத்நாயக்க சம்பிக்க பகிரங்கம். விடுதலை போராளிகளாக சென்று பயங்கரவாதிகளானோம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட கருணா. அதிகரித்த வாகன இறக்குமதியால் ஏற்பட போகும் கடும் சிக்கல் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்கள் தான் என கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாங்கள் போராடும் காலத்தில் காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் தான் இன்னும் இருக்கின்றனர். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாரும் அவர்களை பார்த்து துரோகி என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள். அதில் சித்தார்த்தனும் முக்கியமான ஒரு நபர்தான். நாங்கள் போராடுவதற்கு விடுதலை போராளிகளாகத்தான் சென்றோம். ஆனால் விடுதலை போராளிகளாக சென்ற நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல்களுக்கு அரசாங்கம் உதவி செய்வதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் கூட நிறைவடையாத நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் சடுதியாக அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், மரணிப்பவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. பாடம் படிப்பிக்க மேசை கதறி கொண்டு வர சொன்ன அரசாங்கத்திற்கு நான் ஒன்றும் குறிப்பிட விரும்பவில்லை. அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கடத்தப்படுகின்றனர். அதிகாரம் அவர்களிடமே இருக்கின்றது. எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடும் கும்பல்களை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு முடியாது என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது. இவர்களுக்கு ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகியுள்ள தரப்பினருக்கே சிஐடியின் பணிப்பாளராக ஷானி அபேசகர நியமிக்கப்பட்டுள்ளமை நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜேவிபி தலைமையகத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய ஷானி அபேசகர சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என மொட்டு கட்சி தரப்பில் முன்வைக்கப்படும் கருத்து தொடர்பில் வினவிய போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இன்று விமர்சனங்களை முன்வைக்கும் தரப்பினரே ஷானி அபேசகரவின் விசாரணை நடவடிக்கைகளை முடக்கி அவரின் தொழில்சார் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தனர். ஷானி அபேசகர திறமையான அதிகாரி. எனவே ஷானி அபேசகர யார் என்பது மக்களுக்கு தெரியும். நாட்டுக்காக உயிரை கூட துச்சமென கருதி செயல்படும் அதிகாரியை நாம் பாதுகாப்போம். குற்றச்சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது தமக்கு பிரச்சினை வரும் என கருதும் தரப்பினரே இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததை போன்று அனுரவுக்கு வழங்கியுள்ள ஆணையை டில்வின் சில்வா, பிமல் ரத்நாயக் ஆகியோர் கொள்ளையடித்துள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, வெளிநாட்டு கடன் சுமையினால் நாடு நிதியியல் ரீதியில் வங்குரோத்து நிலை அடைந்துள்ளது. 1987 ஆண்டு நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியை காட்டிலும் வெளிநாட்டு கடன் தொகை உயர்வாக காணப்பட்டது. அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ரணசிங்க பிரேமதாச இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமா அல்லது மக்கள் விடுதலை முன்னணி நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்த வன்முறைகள் பொறுப்பு கூற வேண்டுமா என்பதை ஆராய வேண்டும். 2022 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டுமா அல்லது விடுதலை புலிகளின் தாக்குதலினால் அரச நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்பு பொறுப்பு கூற வேண்டுமா என்பதையும் ஆராய வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2007 ஆண்டு 8.6% 500 மில்லியன் டாலர் கடன் பெறும் போது அதன் பிரதி விளைவை எவரும் ஆழமாக ஆராயவில்லை. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிதியே பாரிய அளவில் மோசடி செய்யப்பட்டன. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு
தாக்குதலை அரசியல் பிரச்சாரமாக்கி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார். கோட்டாவுக்கு வழங்கிய ஆணையை பசுல் ராஜபக்ஷ கொள்ளையடித்தார். நாடு மிக மோசமான நெருக்கடிக்குள்ளானது. பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷவை நாட்டு மக்கள் விரட்டியடித்தார்கள். அரசியல் கட்டமைப்பின் மீது நாட்டு மக்கள் கொண்டிருந்த வெறுப்பை சாதகமாக பயன்படுத்தி அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு மக்கள் வழங்கிய ஆணையை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் கொள்ளையடித்துள்ளார்கள். இதன் பலனை அரசாங்கம் வெகு விரைவில் விளங்கிக் கொள்ளும். தேசிய மற்றும் சர்வதேச அரசுமுறை கடன்களை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் எந்தவிதமான புதிய திட்டங்களும் கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற்று நாட்களை கடத்துவதை மாத்திரம் அரசாங்கம் பிரதான பொருளாதார கொள்கையாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னணி செல்வந்தர்களில் ஒருவரான அதானிக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திடம் நட்ட ஈடு கோரியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் ஆரம்பகட்ட பணிகளுக்காக செலவிட்ட தொகையை மேல் செலுத்துமாறு அதானி நிறுவனம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால் ஒப்புதல் பெற்றிருந்த அதானி நிறுவனத்தின் 442 மில்லியன் டாலர் மதிப்பிலான காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ரத்து செய்தது. ஜனாதிபதி அனுருகுமார தலைமையிலான புதிய அரசாங்கம் குறித்த திட்டத்தை நிராகரித்ததை தொடர்ந்து இந்தியாவின் அதானி பசுமை சக்தி வள திட்ட நிறுவனம் இலங்கை அரசிடம் நிதி இழப்புக்கான இழப்பீட்டை கோரியுள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த மின் உற்பத்தி திட்டம் 2025 ஆண்டுக்குள் தேசிய மின் தேவையில் 350 மெகாவாட் மின்சக்தியை வழங்க இருந்தது. ஆனால் புதிய அரசு ஒப்பந்தத்தில் உள்ள மின் விலையை மறுபரிசீலனை செய்ததில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அதானி நிறுவனம் திட்டத்திலிருந்து வெளியேற முடிவு செய்தது. இந்த நிலையில் அதானி நிறுவனம் கடந்த மே மாதத்தில் அரசுக்கு கடிதம் எழுதி திட்ட ஆரம்பத்துக்கான ஆய்வுகள் உள்ளிட்ட இலங்கையில் மேற்கொண்ட செயல்பாடுகளுக்கான செலவான தொகைக்கு இழப்பீடு வழங்குமாறு கோரியுள்ளது. நாட்டில் ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் ஒருவர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒவ்வொரு நிமிடமும் 6 அல்லது 8 பேர் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு விபத்துகளில் சிக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய விபத்து தடுப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்த்ததை விட அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமையால் ஏற்பட போகும் பாதக நிலை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 5 மாதங்களில் 18,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அதன் வரி வருமானமாக 220 பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக சுங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 5 மாதங்களில் $742 மில்லியன் கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான வாகன இறக்குமதிக்காக $1,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது.